திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் கொலை செய்யப்பட்ட எஸ்எஸ்ஐ சண்முகவேல் உடலுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் மரியாதை செலுத்தினார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை பகிரலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்துல அவருடைய உடல் பிணக்கூறாய்வு முடிந்து அவர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உடுமலையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல எஸ்எஸ்ஐ சண்முகவேலுடைய உடல் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் நேரில் வந்து அவருடைய உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தமிழக டிஜிபி, சட்டம் ஒழுங்கு டிஜிபியான சங்கர் ஜிவால் நேரில் வந்திருக்கிறார். அதே போல சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதமும் வந்திருக்கிறார். துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் முன்னிலையில அவர் உயிரிழந்த எஸ்எஸ்ஐக்கு அவர் அஞ்சலி செலுத்துகிறார். இதனை தொடர்ந்து அவருடைய இந்த இறுதிச் சடங்குகள் நிறைவுற்ற பிறகு உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த மின் மயானத்துல அவருடைய தகனம் நடைபெறுகிறது. அப்பொழுது 30 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அந்த காவல்துறை மரியாதையும் செய்யப்படுகிறது. நேற்று இரவு உடுமலைப்பேட்டை அருகே தந்தை மகன்களுக்குள் நடந்த பிரச்சனை, அதிமுகவினுடைய எம்எல்ஏ ஒருவர் தோட்டத்தில் பணிபுரிந்த தோட்ட பணியாளர்களாக பணிபுரிந்த அவர்களுடைய அந்த இடத்தில் நடந்த பிரச்சனையை அவர் தீர்ப்பதற்காக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அந்த எஸ்எஸ்ஐ வெட்டி கொல்லப்பட்டார். இந்த வழக்குல தந்தை மகன் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மற்றொரு நபரான மணிகண்டன் என்ற நபரையும் தனிப்படை போலீசார் தேடி வருகிறார்கள். காவல்துறையினர் 6 தனிப்படைகள் அமைத்து தொடர்ந்து இந்த தேடக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். உயிரிழந்த குடும்பத்தினருக்கும் இந்த பணியில் இருக்கும் பொழுது காவல்துறையினர் உயிரிழந்தால், இதுபோன்று படுகொலை செய்யப்பட்டால் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த 1 கோடி ரூபாய் பணம் அதற்கான நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டது. அதே போன்று குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற உத்தரவும் தமிழக முதலமைச்சரால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 6 தனிப்படைகள் அமைத்து தற்பொழுது இந்த 2 பேரை கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக டிஜிபி உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகள் அங்கே தற்பொழுது அவருடைய வீட்டுல எஸ்எஸ்ஐ அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய வீட்டிலே இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து காவல்துறை மரியாதையும் அளிக்கப்பட இருக்கிறது. காவல்துறை மரியாதையுடன் இவருடைய உடல் தகனம் செய்யப்படுகிறது. 30 துப்பாக்கி குண்டுகள் முழங்க இந்த காவல்துறை மரியாதையை வழங்க இருக்கிறார்கள். அதே போன்று அவருடைய குடும்பத்தினரிடமும் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த வழக்கில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை தரப்புல அவர்களுக்கு விளக்கம் அளித்ததாகவும் கூறப்படுகிறது.